அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்சில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு நடந்த லட்சியம் டெஸ்ட் பேட்சினுடைய 15வது டெஸ்ட். அதில் மேக்ஸுக்கான சிலபஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியா இதில் கேட்ட 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி, 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்ன? ஸோ வட்டக்கோண பகுதினா என்ன? வட்டத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலான கோண அளவை நான் பிரிச்சு எடுக்கிறதா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 6 சம பகுதிகளா பிரிச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 6 சம பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல வட்டத்தினுடைய ஆரம் என்ன கொடுத்துட்டாங்க? 7.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு ஸ்பின்னர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தினுடைய ஆரம் 7.5 சென்டிமீட்டர். எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓவரால் அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை 6ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பை அப்படியே இருக்குது. ஸோ பையோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. பையை நீங்கள் பை அப்படின்னு வச்சுக்கோங்க. பை இன்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 7.5 இன்ட்டு 7.5. இது எனக்கு வட்டத்தினுடைய பரப்பளவு. கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை வட்டக்கோண பகுதியாக பிரிச்சிருக்காங்க? 6 வட்டக்கோண பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ மொத்த பரப்பளவை 6ஆல் டிவைட் பண்ணா ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ அப்போ பை இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5. 7.5 எப்படி எடுக்கலாம்? 15/2 எடுக்கலாமா? இன்ட்டு 15/2 இன்ட்டு டிவைடட் பை 6. ஏன்னா 6 வட்டக்கோண பகுதியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ கேன்சல் பண்ணால் 2 3 6, இங்கே கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ என்ன இருக்குது? பை இன்ட்டு 75 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. ஸோ கேன்சல் பண்ணால் பை இன்ட்டு 75ல் எத்தனை 8 இருக்குது? 9 8 72, மீதி 3 இருக்குது. 30 சேர்த்தா 3 8 24, மீதி 6 இருக்குது. 60 சேர்த்தா 7 8 56, மீதி 4 இருக்குது. 0 சேர்த்தா 40, 5 8 40. அப்போ அந்த ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்ன வந்துருச்சு? 9.375 இன்டூ பை. ஸோ ஆன்சர் 9.375 இன்டூ பை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பரப்பளவு 462 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 21 சென்டிமீட்டர் எனில் வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியை செக்டார் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ வட்டக்கோண பகுதி அது என்ன இருக்கும்? ஒரு ஆங்கிள் சப்டெண்ட் ஆகிருக்கும். அதில் என்ன இருக்குது? எனக்கு இந்த பக்கமும் ரேடியஸ் தான், இந்த பக்கம் ரேடியஸ் தான். இது என்ன? இது வட்டத்தினுடைய அதனுடைய வில்லுன்னு சொல்லுவாங்க, ஆர்க் அப்படின்ட்டு. இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு, வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? θ/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். நான் என்ன எடுத்திருக்கிறேன்? மொத்த வட்டத்தில் ஒரு ஆங்கிள் மட்டும் எடுத்திருக்கிறேன். 360 டிகிரியில் ஒரு தீட்டா மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ θ/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மைய கோணம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க? 462. ஸோ தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 360 இன்ட்டு பையனுடைய வேல்யூ 22/7. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 இன்ட்டு 21. ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு 7 7, 3 7 21. ஸோ திரும்ப இங்கே கேன்சல் பண்ணால் 22னா 2 22 44, ஒரு 22 22. ஸோ 21க்கு ஒரு 21 கேன்சல். ஸோ ஒரு 3 120. ஸோ இங்கே வகுத்தில் இருக்க 120 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும் 120. இந்த பக்கம் என்ன இருக்குது? வெறுமனே தீட்டா மட்டும் தான் இருக்குது. ஸோ மையக்கோணம் எவ்வளவு? 120 டிகிரி. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர், அதனுடைய பரப்பளவு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செவ்வகத்தினுடைய மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? √L² + B². அதுதான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? √41. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? அதனுடைய பரப்பளவு L இன்ட்டு B என்னன்னு கொடுத்துட்டாங்க? 20. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு L + B. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ L² + B², LB, L + B இந்த 3 ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு அல்ஜீப்ரா ஃபார்முலா நமக்கு தெரியுமா? A + B ² = A² + B² + 2AB. ஸோ அந்த ஃபார்முலா படி A + B ² = A² + B² + 2AB. இந்த ஃபார்முலால A = L, B = Bன்னு போட்டோம்னா L + B ² = L² + B² + 2LB. இதில் L + B தான் நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் என்னால் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ L² + B² வேல்யூ என்ன?
ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 41னா எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருடைய மதிப்பு என்ன 41. ஸோ அப்போ அதனுடைய மதிப்பு 41 ப்ளஸ் 2LB 2 இன்ட்டு எல்பியினுடைய வேல்யூ என்ன ஏரியா 20னா 2 இன்ட்டு 20 புரிஞ்சுதா. ஸோ அப்போ எல் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 41 ப்ளஸ் 40 41 ப்ளஸ் 40 கூட்டினா எவ்வளோ வரும் 81. ஸோ அப்போ எல் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் 81. எனக்கு தேவை எல் பிளஸ் பி தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தா அந்த பக்கம் என்ன வந்துடும் ரூட் 81. ஆன்சர் என்ன 9. ஸோ எல் பிளஸ் பியினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு 9 கிடைச்சிருச்சு. கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுனா என்ன 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. இப்போ 2 இன்ட்டு எல் பிளஸ் பியினுடைய மதிப்பு என்ன 9. இப்போ 2 இன்ட்டு 9 18 சென்டிமீட்டர் தான் அதனுடைய சுற்றளவு. ஸோ அடுத்த கேள்வி 6 சென்டிமீட்டர் பக்கத்தின் சதுரத்தில் பதியக்கூடிய வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்குது, ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவு 6 சென்டிமீட்டர். ஸோ இதில் பதிக்கக்கூடிய ஒரு வட்டம் இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு வட்டத்துக்கு என்னவா இருக்கும் விட்டமாக இருக்குமா. அப்போ வட்டத்தினுடைய டயாமீட்டர் என்ன 6 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய ஆரம் எனக்கு என்னவா இருக்கும் 3 சென்டிமீட்டராக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டத்தினுடைய பரப்பளவுங்கிறது என்ன வரும் எனக்கு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ பை இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ 3 சென்டிமீட்டர் 3 இன்ட்டு 3. ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன 9 பை சதுர சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 9 பை சதுர சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி ஸோ அடுத்த கேள்வி ஒரு சதுரத்தினுடைய உள்கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ். நமக்கு சதுரத்தினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அனைத்து பக்கங்களும் சமம், உள்ள இருக்கக்கூடிய அனைத்து கோணங்களும் என்ன செங்கோணங்களா இருக்கும் 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. உள்கோணங்களினுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு 90 360 டிகிரி. பட் இந்த மாதிரி எனக்கு கேட்கக்கூடிய பாலிகன் பல கோணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வடிவங்களினுடைய உள்கோணங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா எனக்கு ஏற்கனவே இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன n-2 இன்ட்டு 180 டிகிரி. இதுல என்னங்கிறது அதனுடைய பக்கங்கள், அந்த பலகோணத்தினுடைய பக்கங்கள். இப்போ இங்க எத்தனை இருக்குது சதுரம்ங்கிறது 4 பக்கங்கள். அப்போ 4 - 2 இன்ட்டு 180 டிகிரி. இப்போ 2 இன்ட்டு 180 டிகிரி. உள்கோணங்களின் கூடுதல் என்ன 360 டிகிரி. ஸோ உள்கோணங்களினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா n-2 இன்ட்டு 180 டிகிரி உள்கோணங்களின் கூடுதல். ஸோ அடுத்த கேள்வி ஒரு துண்டினை சலவை செய்யும் போது அதன் நீளம் 20%, அதன் அகலம் 10% குறைந்தால் குறையும் மொத்த பரப்பளவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு துண்டு அதனுடைய நீள அகலம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீள அகலம்னா என்னவா இருக்கும் அது செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். செவ்வக வடிவத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன LB, அதாவது L இன்டூ பி. ஸோ என்ன சொல்லிட்டாங்க நீளம் எத்தனை சதவீதம் குறையுது 20% குறையுது. ஸோ நீளம் 20% குறையுது, அகலம் எவ்வளவு 10% குறையுது. அப்போ நீளம் எனக்கு எத்தனை சதவீதமாக இருக்கும் அது 80% மாறி இருக்கும். அகலம் எத்தனை சதவீதம் மாறி இருக்கும் 90% மாறி இருக்கும். புரிஞ்சுதா 20% குறையுது 10% குறையுது. இப்போ அது ரெண்டையும் நான் பெருக்குனா எனக்கு LBங்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதானே. பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் 72%. ஸோ 80% 90%. 80 இன்ட்டு 90 போட்டு டிவைடட் பை 100 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் 72%. அப்போ 72% தான் இனிஷியலாக என்னவா இருந்திருக்கும் ஏரியா 100% இருந்திருக்கும். இப்போ எத்தனை சதவீதமாக மாறிடுச்சு 72% மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ சதவீதம் குறையுது 28% குறையுது. பொதுவாக இந்த மாதிரி பரப்பளவுல சதவீதம் குறையுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் 2 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த சதவீத மாற்றத்துக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த சதவீத மாற்றத்துக்கான ஃபார்முலா என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY டிவைடட் பை 100. இதுதானே எனக்கு பர்சன்டேஜ் சேஞ்சுக்கான ஃபார்முலா. இதில் என்ன சொல்லிட்டாங்க ரெண்டுமே குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே நான் மைனஸ் போடணும். ஸோ -20 -10. அப்போ -20 -10 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ -20 ஒய்யோட வேல்யூ -10 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். -30 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 × 1 2. -30 + 2னா -28%. -28%னா என்ன 28% குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எவ்வளோ குறையுது மொத்த பரப்பளவு 28% குறைகிறது. ஸோ அடுத்த கேள்வி
ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் 20% குறைக்கப்படும் பொழுது அதனுடைய பரப்பளவு எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் கொஸ்டினே மாதிரி தான். ஒருவேளை சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a². அதாவது √3/4 இன்ட்டு a இன்ட்டு a. ஸோ ஒரே அளவை நான் 2 தடவை பெருக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு மதிப்புலையும் என்ன ஆகுது? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்ளை ஆகுது. இங்கேயும் 20% குறையுது, இங்கேயும் 20% குறையுது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY டிவைட் பை 100ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எவ்வளோ குறையுது? 20% குறையுது. இப்போ -20 ப்ளஸ் ஆஃப் -20 இன்ட்டு -20 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ -40 -8 மைனஸ் ப்ளஸ் 2 × 2 4. ஸோ அப்போ என்ன வருது? -36. -36னா 36% குறைவு. ஸோ ஆன்சர் 36% பரப்பளவு குறையும். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ தரைவிரிப்பினுடைய பரப்பளவு 120 சதுர மீட்டர் மற்றும் அதனுடைய சுற்றளவு 46 மீட்டர் எனில் மூலை விட்டத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு பரப்பளவு L × B என்னன்னு கொடுத்துட்டாங்க 120, சுற்றளவு கொடுத்துட்டாங்க 2 × L + B என்னன்னு கொடுத்துட்டாங்க 46. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மூலை விட்டம் கேட்டிருக்காங்க, டயகனல் கேட்டிருக்காங்க. டயகனலுக்கான ஃபார்முலா √L² + B². அப்போ LB L + B L² + B² இந்த மூணு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? A + B² = A² + B² + 2AB. ஸோ அப்போ L + B² = L² + B² + 2LB. ஸோ இங்கே எனக்கு L + B யோட வேல்யூ என்ன? 2 × L + B 46. அப்போ L + B னுடைய மதிப்பு 2 பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல போகும், 23 ஆகிரும். அப்போ 23² = L² + B². L² + B² தான் நான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 2 × LB யோட வேல்யூ என்ன? 120. ஸோ அப்போ 23² வேல்யூ என்ன? 529. இந்த பக்கம் 2 × 120 240 இருக்குது, ப்ளஸ்ல இருக்கு, அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும், -240 = L² + B². ஸோ இதனுடைய மதிப்பு என்ன? வித்தியாசம் பார்த்தோம்னா இதில் ஒரு 89, அதில் ஒரு 200. 289 = L² + B². எனக்கு என்ன தேவை? மூலை விட்டம் √L² + B² தேவை. அப்போ நான் 2 பக்கமும் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் என்ன வரும்? √L² + B² = √289. ஸோ √289 மதிப்பு என்ன? 17. ஸோ அப்போ மூலை விட்டத்தினுடைய அளவு என்ன? 17 மீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, இரு வட்டங்களின் பரப்புகளின் விகிதம் 4:9 எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்புகளின் விகிதம்னா ரெண்டுமே வேற வேற ரேடியஸ்ல இருக்கக்கூடிய வட்டங்கள் தான். ஸோ பை இன்ட்டு ஒரு வட்டத்தினுடைய ஆரத்தை R1 எடுத்துக்கிடுறேன், இன்னொரு வட்டத்தை R2ன்னு எடுத்துக்கிடுறேன் ரேடியஸை. ஸோ πr², இந்த விகிதம் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு? 4/9. ஸோ அப்போ பை கேன்சல். ஸோ எனக்கு நான் 2 பக்கமும் ரூட் எடுத்தால் என்ன வரும்? R1/R2 மதிப்பு என்ன? 2/3. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய சுற்றளவுகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவுகளுக்கான ஃபார்முலா என்ன? 2πr1 2πr2 இதான் கேட்டிருக்காங்க. ஸோ 2π கேன்சல் ஆயிரும். என்ன இருக்குது? R1/R2 தான் இருக்குது. R1/R2 ஏற்கனவே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரேஷியோ என்ன? 2:3. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு அறையின் நீளம் 5.5 மீட்டர், அகலம் 3.75 மீட்டர் எனில் அந்த அறையை சீரமைக்க சதுர மீட்டருக்கு ரூபாய் 800 செலவாகும் எனில் மொத்த தரையை சீரமைக்க ஆகும் செலவை கேட்டிருக்காங்க. தரையை சீரமைக்கிறாங்க. அப்ப தரையினுடைய பரப்பளவு நான் கண்டுபிடிக்கணும். தரையினுடைய பரப்பளவு என்ன? ஒரு அறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செவ்வக வடிவத்துல இருக்கும், அதனுடைய நீள அகலம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பரப்பளவுங்கிறது LB 5 × 5 × 3 × 3.75. ஸோ எனக்கு அதை சீரமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 800 ரூபா ஆகுது. இதை பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? பர்டிகுலரான ஒரு சதுர மீட்டர் கிடைக்கும். அதில் ஒரு சதுர மீட்டருக்கு 800 ரூபா ஆகுதுன்னா இவ்வளோ ஆன்சருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ செலவு எவ்வளவு? இதனுடைய பரப்பளவு 5.5 × 3.75 × 800. ஸோ இப்போ இது பெருக்குனா என்ன கிடைக்கும்? 100 நான் இங்கே பெருக்கிட்டா இது 375,000. 8 நான் இங்கே பெருக்குனா 8 × 5 40, 8 × 5 40 44. ஸோ அப்போ நான் பெருக்க வேண்டியது 44 × 375 தான். 375 4ல் பெருக்குனா
375 44 பெருக்கணும். 4 5 20 மீதி 2 28 2 30 மீதி 3 12 3 15. ஸோ 0 0 5 1. ஸோ எவ்வளோ வருது? 0 0 5 6 1. ஸோ எவ்வளோ மொத்த செலவு எவ்வளோ ஆகுது? 16,500. ஸோ அப்போ அந்த தரையை சீரமைக்க ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளவு? 16,500. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்தின் சுற்றளவும் பரப்பளவும் எண்ணளவில் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நியூமரிக்கலா ரெண்டுமே ஈக்குவல். அதாவது பரப்பளவு எவ்வளோ ஆன்சரோ அதே தான் சுற்றளவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிட் ரெண்டுமே சேம் சொல்லலை, யூனிட் ரெண்டுமே சேமும் கிடையாது. அதனுடைய மதிப்பு தான் எனக்கு சமம். அதாவது பரப்பளவு ஈக்குவல் டு சுற்றளவு. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இந்த ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேன்சல் ஆயிரும்? பை கேன்சல் ஆயிரும். ஒரு ரேடியஸ்க்கு ஒரு ரேடியஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருச்சு? 2. அதனுடைய விட்டம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் 2னா விட்டம் டயாமீட்டர் என்ன வரும்? 2 ரேடியஸ். இப்போ 2 × 2 4. அப்போ விட்டம் என்ன? 4. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கம்பி 56 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டமாக வளைக்கப்படுகிறது. அதே கம்பியானது சதுரமாக வளைக்கப்பட்டால் அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கம்பியை வட்டமாகவும் வளைக்க முடியுது, அதே கம்பியை சதுரமாகவும் வளைக்கிறாங்கன்னா இந்த ரெண்டுல எது சமமா இருக்கும் அப்படின்னா சுற்றளவு சமமா இருக்கும். ஏன்னா வட்டமா வளைக்கிறதுக்கு எவ்வளவு நீளமான கம்பி தேவைப்பட்டுச்சோ அதே நீளமான கம்பியை வச்சுதான் சதுரமா வளைச்சிருக்காங்க. அப்போ அந்த கம்பியினுடைய நீளம் எனக்கு மாறவே இல்லை. அப்போ அந்த கம்பியினுடைய சுற்றளவு, அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு எனக்கு மாறாது. இதனுடைய சுற்றளவு தான் இதனுடைய சுற்றளவாகவும் இருக்கும். அப்போ இதனுடைய சுற்றளவு என்ன? ஆரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 56 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு என்னன்னு பார்க்குறேன். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. 2 × 22/7 ரேடியஸ் எவ்வளோ? 56. ஸோ பெருக்குனா 7 8 16 32 352 சுற்றளவு. இதே சுற்றளவு தான் அந்த சதுரத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. 4a தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 352. எனக்கு என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பக்கம் தேவை, சதுரத்தினுடைய பக்கம் வேணும். 352 / 4. 4ஆல் டிவைட் பண்ணிட்டா 8 4 32, மீதி 32, 8 4 32. ஸோ பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவு a². அப்போ 88². ஸோ 88² மதிப்பு 8² 64, மீதி 6, 8 8 64 128, 6 134, 4 மீதி 13, 8² 64 64 3 67 77. ஸோ அப்போ 88² வேல்யூ என்ன? 77 7744. ஸோ அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 7744. ஸோ அடுத்த கேள்வி, ஒரே மையத்தை கொண்ட 2 வட்டங்களின் பரப்பளவு 154 சதுர சென்டிமீட்டர் மற்றும் 616 சென்டிமீட்டர் எனில் அந்த 2 வட்டங்களுக்கு இடையே உள்ள அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதுர சென்டிமீட்டர். ஸோ அதாவது பொதுமைய வட்டங்கள் இருக்குது. இதனுடைய பரப்பளவு 616 சதுர சென்டிமீட்டர். உள்ள இருக்க வட்டத்தினுடைய பரப்பளவு 154 சதுர சென்டிமீட்டர். இதனுடைய அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல இருந்து வெளியில இருக்கக்கூடிய அளவு தான் பெரிய சர்க்கிளினுடைய ரேடியஸ். இதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த அளவு தான் சின்ன சர்க்கிளினுடைய ரேடியஸ். அப்ப இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த ரேடியஸை கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும்? அகலம் கிடைச்சிருமா? அப்போ நான் ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்குமே. அப்ப வெளியில இருக்கக்கூடிய வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன? இதனுடைய ரேடியஸை கேபிட்டலா வச்சுக்கிட்டேன், இதனுடைய ரேடியஸை ஸ்மாலார்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதனுடைய பரப்பளவு πr². அதனுடைய மதிப்பு என்ன? 616. அப்போ r² = 616 இன்ட்டு இங்கே 22/7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7/22. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 11 22, 5 11 55, 6 11 56. ஸோ 8 2ல் கேன்சல் பண்ணால் 28. அப்போ r² மதிப்பு எனக்கு என்ன கிடைக்குது? 7 × 4 × 7. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்? 14. ஸோ அதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 7 × 2 × 2 × 7 பிரிக்கிறேன். 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுத்துட்டா அப்போ ரேடியஸ் என்ன கிடைக்குது? 14. அடுத்து உள்ள இருக்கக்கூடிய வட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 154. சும்மா ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். πr² 154. இப்போ ஸ்மால் ஆரோடைய வேல்யூ என்ன? r² = 154 × 7/22. இப்போ ஆரோட வேல்யூ 1 22 22 7 22 154, 7 × 7 49. r² 49னா ஆரோட வேல்யூ என்ன? 7.
எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இடையான அகலம் தான் கேட்டிருக்காங்க. இந்த அகலத்தினுடைய வேல்யூ என்ன, பெரிய ரேடியஸ்ல இருந்து சின்ன ரேடியஸை கழிக்கணும். பெரிய ரேடியஸ்ல இருந்து சின்ன ரேடியஸை கழிச்சா 14 - 7 ஆன்சர் என்ன, 7. ஆன்சர் 7. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு 220 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த வட்டத்தினுள் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, அந்த வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம் வரைகிறாங்க. இப்போ வட்டத்தினுடைய எந்த அளவு சதுரத்துக்குடைய பொருந்தும், வட்டத்தினுடைய விட்டம் சதுரத்துக்கு என்னவா இருக்கும், மூளை விட்டமா இருக்கும். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா சதுரத்தினுடைய பக்கம் வேணும். சதுரத்தினுடைய பக்கத்தை எதுல இருந்து எடுக்கலாம், மூளை விட்டத்திலிருந்து எடுக்கலாம். வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க, 220 சென்டிமீட்டர். இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு πr² தான், 220 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 22/7 × r² = 220. r² = 220 × 7/22. ஆரோட வேல்யூ 22 10 70. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, √70. ஸோ ரேடியஸ் √70 கிடைச்சிருச்சு. எனக்கு தேவை விட்டம். அப்போ விட்டம்ங்கிறது என்ன, 2r. டயாமீட்டருங்கிறது 2r. 2rங்கிறது 2 × √70. இப்போ 2 × √70ங்கிறது இந்த சதுரத்தினுடைய மூளை விட்டம். அப்போ சதுரத்தினுடைய மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, சதுரத்தின் மூளை விட்டம் என்ன, a√2. a√2க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, 2 √70 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2 × √70 / √2. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2 × √35. 2 35 கேன்சல் ஆகி 135 இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. கேள்வி என்ன, சதுரத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா a². அப்போ 2 × √35 2². இப்போ 2² 4, √35² 35. இப்போ 4 × 35, 4 3 12, 4 5 20, 140. ஸோ பரப்பளவு என்ன, 140 சதுர சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடியினுடைய பக்களவு 14 சென்டிமீட்டர். அதாவது இந்த சதுரத்தினுடைய பக்களவு 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு, இந்த ஷேடட் போர்ஷனுடைய ஏரியா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஷேடட் போர்ஷனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த சதுரத்தினுடைய பரப்பளவுல இருந்து அந்த 4 வட்டங்களினுடைய பரப்பளவை கழிச்சுட்டா எனக்கு கிடைச்சிருமா. அப்போ இதுல மொத்தமா 14 சென்டிமீட்டர்னா இந்த வட்டத்தினுடைய விட்டம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். விட்டம் 7 சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளவு, 3.5 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவுல இருந்து 4 வட்டங்களினுடைய பரப்பளவை கழிச்சா எனக்கு ஆன்சர் ஷேடர் போர்ஷனுடைய ஏரியா. சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ, a². 4 வட்டத்தினுடைய பரப்பளவு 4 × πr². ஸோ a² வேல்யூ 14 சென்டிமீட்டர். 14 × 14 மைனஸ் 4 வட்டங்களினுடைய பரப்பளவு 4 × 22/7 ரேடியஸ் எவ்வளவு, 3.5 சென்டிமீட்டர். அதை 7/2 எடுத்துக்கலாமா. ஸோ 7/2 × 7/2. ஸோ 2 2 4 கேன்சல் ஆயிரும், ஒரு 7 கேன்சல் ஆயிரும். 14² 196, 22 × 7 154. ஸோ வித்தியாசம் பார்த்தா என்ன கிடைக்கும், 6ல் 4 போனால் 2, 9ல் 5 போனால் 4. ஸோ ஷேடர் போர்ஷனுடைய ஏரியா என்ன, 42 சதுர சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 184 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில ஒரு சக்கரம் சுழண்டு போகுது. இந்த சக்கரம் ஒரு முறை சுழல்றதுக்காக எடுத்துக்கொண்ட தூரம்ங்கிறது, இந்த இப்போ சக்கரம் இங்க வந்துருச்சு, அது ஒரு தடவை சுத்துறதுனால இவ்வளவு தூரம் கடந்திருக்கு. அது எவ்வளவு தூரம் கடந்திருக்கும்னா அந்த சக்கரம் எவ்வளவு சுற்றளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் கடந்திருக்கும். ஏன்னா சின்ன சக்கரம் உள்ள வண்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும், பெரிய சக்கரம் உள்ள வண்டினா ரொம்ப தூரம் போகும். காரணம் என்னன்னா அந்த சக்கரத்தினுடைய சுற்றளவு அதிகரிக்க அதிகரிக்க அது கடக்கக்கூடிய தொலைவும் அதிகரிக்கும். அப்ப இது கடந்த தொலைவு, ஒரு முறை கடந்த தொலைவு அப்படிங்கிறது, ஒரு முறை கடந்த தொலைவு அப்படிங்கிறது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஆரம் 35 சென்டிமீட்டரா, அதனுடைய சுற்றளவு என்னன்னு பார்க்குறேன். ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, 2πr சுற்றளவு. அப்போ 2 × 22/7 ஆரம் 35. ஸோ 7 5, ஸோ 20
220 சென்டிமீட்டர். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அது 154 மீட்டர் தூரம் போயிருக்கும்னா எத்தனை சுவிட்சுகள் சுற்றி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுவிட்சுகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. சுவிட்சுகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த தொலைவு, மொத்தமா அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்குது டிவைடட் பை ஒரு சுற்றில் கடந்த தொலைவு. ஒரு தடவை சுற்றும் போது அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்கும், கடந்த தொலைவு. மொத்த தொலைவு எவ்வளவு, 154 மீட்டர். ஒரு சுற்றில் கடந்த தொலைவு எவ்வளோ, 220 சென்டிமீட்டர். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா யூனிட்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் சென்டிமீட்டர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரை நான் சென்டிமீட்டரா மாற்றணும். 154 மீட்டருங்கிறது, ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு 22 7 22 154, 7 × 10 70. 154 மீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு 35 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு சக்கரமானது எத்தனை சுவிட்சுகள் சுற்றி இருக்கும், 70 சுவிட்சுகள் சுற்றி இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டு உருவத்தினுடைய பரப்பளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரமும் ஒரு சமபக்க முக்கோணமும் கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்தினுடைய பக்களவு என்ன, 4 சென்டிமீட்டர். அந்த முக்கோணத்தினுடைய பக்களவு என்ன, 4 சென்டிமீட்டர். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், சதுரத்தினுடைய பரப்பளவு பிளஸ் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா a², சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு √3/4 × a². புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, a². 4 4² 4 × 4 பிளஸ் √3/4 × 4 × 4 a². ஸோ இதில் 4 × 4 16 ப்ளஸ் இதில் ஒரு 4 கேன்சல் ஆயிரும். 4 × √3 வேல்யூ என்ன, 1.732. ஸோ அப்போ 16 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 × 2 8, 3 × 4 12 மீதி 1, 7 × 4 28 1 29 மீதி 2, 4 × 1 2, 4 × 1 4, 4 + 2 6. ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 16 + 6 22, 22.928. யூனிட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சதுர சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவு என்ன, 22.928. ஸோ அதான் பரப்பளவு. ஸோ அடுத்த கேள்வி, பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 16 சதுர சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்கள் ஒன்றின் அளவு 25 சதுர சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. அதாவது ஒரு சரிவகம் இருக்குதா, சரிவகம். ஸோ சரிவகத்தினுடைய இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 16 சென்டிமீட்டர். இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 16 சென்டிமீட்டர். அதுல ஒரு பக்கத்தினுடைய அளவு 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க, 352 சென்டிமீட்டர். ஸோ சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × h × a + b. இதுல ஏவும் பிங்கிறது என்ன, இணை பக்கங்கள். ஹெச்ங்கிறது 2 இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஸோ பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க, 352 = ½ × ஹெச்சோட வேல்யூ என்ன, 16 × a, ஒரு பக்கத்தினுடைய அளவு என்ன, 25 ப்ளஸ் இன்னொரு இணை பக்கம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 2 8, 8ஆல் கேன்சல் பண்ணால் 4 8 32, இது இன்னும் ஒரு 32 44. ஸோ அப்போ பி தான் வேணும். 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். 44 - 25 தான் பியோட வேல்யூ. ஸோ அப்போ 44லேருந்து 25 கழிச்சா பியோட மதிப்பு என்ன, 19. ஸோ இன்னொரு இணை பக்கத்தினுடைய வேல்யூ என்ன, 19. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 49.92 சதுர சென்டிமீட்டர். அதன் அடிப்பக்கம் 7.8 சென்டிமீட்டர் எனில் குத்துயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்ன, ஒரு இணைகரம். ஸோ இணைகரத்தினுடைய பரப்பளவு என்ன, b × h. ஹெச்ங்கிறது என்ன, குத்துயரம். ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. பரப்பளவு என்ன கொடுத்துட்டாங்க, 49.92. இதுல அடிப்பக்கம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 7.8. உயரம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹெச். குத்துயரம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் = 49.92 டிவைடட் பை 7.8. ஸோ கேன்சல் பண்ணணும். ஸோ என்ன ஆன்சர் வரும், 4992. என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இப்படி பிரிச்சுக்கிடுறேன், 780. ஸோ கேன்சல் பண்ணால் ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2 6 9 2 18 390. மேலே ரெண்டாவது டேபிள் வச்சுன்னா 2 2 4 4 2 8 9 2 18 6 2 12.
ஸோ 0 இங்கே ஏற்கனவே இருக்குது. 39 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6 3 18, 7 3 21, 7 67, 27 மாறிடும். ஸோ 5 கேன்சல் பண்ணால் 5 6. ஸோ 6ஆம் டேபிளில் போட்டேன்னா 6 9 54, மீதி 5, 6 3 18, 17 5 23, 234 இருக்குது. 234 போக மீதி எத்தனை இருக்குது? 34, 5 39, இதில் ஒரு 156 இருக்குது. 156னா இதை 4ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 4 4 39 156. இங்கே என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு டெசிமல் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 6.4. ஸோ குத்துயரம் என்ன? 6.4 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்ட அளவுகள். ஒரு சாய் சதுரம் இருக்குது, அதனுடைய மூலைவிட்ட அளவுகள் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம் எடுத்துக்கிட்டோம்னா சாய் சதுரத்தினுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? அதுக்கு 2 மூலைவிட்டங்கள் இருக்கும். 2 மூலைவிட்டங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது, ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். அந்த மூலைவிட்டங்களினுடைய அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மூலைவிட்டம் என்ன? 20 சென்டிமீட்டர், இன்னொரு மூலைவிட்டம் 12 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா, சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2. ஸோ அப்போ அரை இன்ட்டு ஒரு டயகனல் எவ்வளோ? 20, இன்னொரு டயகனல் எவ்வளோ? 12. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர்? 120. என்ன கேட்டிருக்காங்க? அதனுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 120 சதுர சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் உட்பகுதியில் வரையப்படும் வட்டத்திற்கும் வெளிப்பகுதியில் வரையப்படும் வட்டத்திற்கும் இடையே உள்ள பரப்புகளினுடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உள்ள ஒரு வட்டம் வரைகிறேன் அண்ட் வெளியில ஒரு வட்டம் வரைகிறேன். இந்த ரெண்டினுடைய பரப்பளவுக்கான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த உள்வட்ட மையமா இருக்கட்டும், வெளிவட்ட மையமா இருக்கட்டும், அது அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் இருக்குதா, குத்துயரம். இந்த குத்துயரத்தை என்ன விகிதத்துல பிரிக்கும்னா 2:1ங்கிற விகிதத்துல பிரிக்கும். இது 2 இருந்துச்சுன்னா இது ஒரு பங்கு, மொத்தமா அதை 3 பங்கா இருந்துச்சுன்னா 2:1ங்கிற விகிதத்துல தான் பிரிக்கும். இப்போ அதுபடி பாருங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உள்வட்ட மையத்துல இருந்து அதனுடைய அந்த என்ன சொல்றது உச்சி, அந்த முக்கோணத்தினுடைய உச்சிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் என்னன்னு இருக்கும்? 2 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இது எவ்வளவு இருக்கும்? 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த கோடுங்கிறது உள்வட்ட மையத்தினுடைய ஆரம், இந்த கோடுங்கிறது வெளிவட்டத்தினுடைய ஆரம். ஸோ அப்போ 2 ரேடியஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. உள்ள இருக்கக்கூடிய சின்ன ரேடியஸ் என்ன? 1, வெளியில இருக்கக்கூடிய ரேடியஸ் என்ன? 2. ஸோ ரெண்டினுடைய இடையான பரப்புகளினுடைய விகிதம் தான் கேட்டிருக்காங்க, உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதி. அப்போ உள்வட்டம் வெளிவட்டம் ரெண்டினுடைய பரப்பளவுக்கான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. உள்வட்டத்தினுடைய ரேடியஸ் என்ன? 1, வெளிவட்டத்தினுடைய ரேடியஸ் என்ன? 2. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr1² πr2². π கேன்சல் ஆயிடுச்சு. r1ஓட வேல்யூ 1², r2ஓட வேல்யூ 2². ஸோ அப்போ 1² 1, 2² 4. ஸோ விகிதம் என்ன? 1:4. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அந்த சமபக்க முக்கோணத்துல உள்வட்டம் 1 வரைகிறேன், வெளிவட்டம் 1 வரைகிறேன்னா உள்வட்ட மையம் வெளிவட்ட மையம் ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் சந்திக்கும். அந்த உள்வட்ட மையம் வெளிவட்ட மையம் ரெண்டுமே அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உயரத்தை என்ன விகிதத்துல பிரிக்கும்னா 2:1ங்கிற விகிதத்துல பிரிக்கும். நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி, கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு 3 பாயிண்டினுடைய கோஆர்டினேட்ஸ். ஸோ நமக்கு கிராஃப் தெரியும். கிராஃப்ல 0.0 0,0ங்கிறது இந்த மையப்பகுதி, சரிங்களா? x = 0, y = 0. இதுதான் ஏ. அடுத்து பி பாயிண்ட் என்னவா இருக்குது? 3. ஸோ எக்ஸ் ஒய், எக்ஸினுடைய மதிப்பு 3, ஒய்யினுடைய மதிப்பு 0. ஒய்யினுடைய மதிப்பு 0னா என்ன? இந்த கோடு தான். இதுல எக்ஸினுடைய மதிப்பு என்னவா இருக்குது? 3ஆ இருக்குது. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 3, அதாவது 1 2 3 4 5 6 இப்படி போகுது. ஸோ அப்போ பியினுடைய மதிப்பு 3,0 பி. சியினுடைய மதிப்பு என்ன? 0,2. 0,2னா எக்ஸோட மதிப்பு 0, ஒய்யோட மதிப்புல என்ன இருக்குது? 2 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2, ஒய்யோட மதிப்பு 0,2. இப்போ இதை இந்த புள்ளிகளால் இணைக்கக்கூடிய இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கோணத்தினுடைய உச்சிகளை கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இப்போ இதுல பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்குது? 3 வரைக்கும் போயிருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் 3, ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு போயிருக்குது? 2 போயிருக்குது. அப்போ இந்த முக்கோணத்தினுடைய அளவுகள்னு பார்த்தோம்னா என்ன இருக்குது? 3 2. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ½ × BH. அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு? 3, உயரம் எவ்வளவு? 2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு பரப்பளவு என்ன வரும்? 3. அளவுகள் எதுவுமே கொடுக்கவே இல்லை. 3 யூனிட்ஸ், சரிங்களா? 3 யூனிட்ஸ்.
பரப்பளவு வேல்யூ 3. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர், உயரம் 20 மீட்டர். ஸோ அந்த வயலினுடைய வடிவம் என்னன்னு சொல்லிட்டாங்க, செங்கோண முக்கோணமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய அடிப்பக்கம் என்னவா இருக்குது, 25 மீட்டர், உயரம் எவ்வளவு, 20 மீட்டர். இந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது, ரூபாய். மீட்டருக்கு 45 ரூபாய் வீதம். மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மீட்டருக்கு 45 ரூபாய் செலவாகுதுன்னா மொத்தமா எவ்வளவு ஒரு சதுர மீட்டருக்கு. ஸோ ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். ஸோ செப்பனிடுறதுக்கான ஏரியா, செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா, சாதாரணமாக ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × BH. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுனா மட்டும்தான் வேற ஃபார்முலா வரும். அசம பக்க முக்கோணத்துக்கும் வேற ஃபார்முலா இருக்குது. செங்கோண முக்கோணமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்கக்கூடிய எந்த முக்கோணமா இருந்தாலும் சரி, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ½ × BH தான். ஸோ அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு, 25, உயரம் எவ்வளவு, 20. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணா 10, 25 × 10 250 சதுர சென்டிமீட்டர். இதுல என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது, 45 ரூபாய் ஆகுது. அப்போ மொத்த செலவு எவ்வளவு, இப்போ மொத்த செலவு எவ்வளவு, 250 × 45. அப்போ 25 × 45 இருக்குன்னா 25 மீதி 2, 10, 30, 32 மீதி 3, 8, 8 3 11. அப்போ எவ்வளோ இருக்குது, 11,250. ஸோ மொத்த செலவு எவ்வளோ, 11,250. அடுத்த கேள்வி, 36 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு. ரொம்ப முக்கியம், அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ரொம்ப கவனமா பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அரைவட்டத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவுனா பொதுவாக என்ன ஒரு வடிவமா இருந்தாலும் சரி, அந்த வடிவத்தினுடைய அனைத்து பக்கங்களையும் கூட்டுறதுக்கு பேர் தான் சுற்றளவு. இப்போ இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அரைவட்டம் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தினுடைய சுற்றளவுனா எனக்கு என்னவா இருக்கும், இந்த வில் பகுதி இருக்கும், அண்ட் என்ன இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது. ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ். அப்போ அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, மொத்த வட்டமா இருந்துச்சுன்னா ஃபார்முலா 2πr. 2πrல பாதி எவ்வளவு, πr பிளஸ் இந்த 2 ரேடியஸை கூட்டணுமா, 2r. அப்போ πr + 2r தான் அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா. எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தேவை, ரேடியஸ் தேவை. ரேடியஸ் நான் கண்டுபிடிக்கணும். இதில் எது பொதுவாக இருக்குது, ரேடியஸ் பொதுவாக இருக்குது. பையோட வேல்யூ என்ன, 22/7 + 2 = 36. அப்போ ஆரோட வேல்யூ, இதனுடைய வேல்யூ பார்த்தோம்னா 7 × 2 14, 14 + 22 36. 36/7 = 36. 36 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆரோட வேல்யூ என்ன வரும், 7. ரேடியஸோட வேல்யூ 7ன்னு கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு, அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்ன, முழு வட்டத்தினுடைய பரப்பளவு πr², அரைவட்டத்தினுடைய பரப்பளவு அதில் பாதி. ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ, 7 × 7 / 2. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல், ஒரு 2, 11 2 22, 11 × 7 77. இப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்ன, 77. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தினுடைய உயரம் 40% குறைக்கப்பட்டு அதன் அடிப்பக்கம் 40% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தினுடைய உயரம் h இருக்குது, அடிப்பக்கம் b இருக்குது. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ½ × BH. ஸோ இதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். பரப்பளவில் பொதுவாக எப்போதுமே என்ன இருக்கும், 2 யூனிட்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஷேப் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோம், 2 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் கூடிய 2 அளவுகள்லையுமே சதவீத மாற்றம் ஏற்படுது. அப்போ சதவீத மாற்றத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா. ஸோ சதவீத மாற்றத்துக்கான ஃபார்முலா என்ன, x + y + xy / 100. ஸோ சதவீதம் கூடுதுன்னா ப்ளஸ் போடணும், சதவீதம் குறையுதுன்னா மைனஸ் போடணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, உயரம் 40% குறைக்கப்படுது, உயரம் 40% குறைக்கிறாங்க. அடிப்பக்கம் என்ன சொல்றாங்க, 40% அதிகரிக்கிறாங்க. 40% அதிகரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா இன்க்ரீஸ்மெண்ட் தான் ப்ளஸ், டிக்ரீஸ்மெண்ட் தான் மைனஸ்ன்னு போடணும். 40னா +40, இங்கே 40 -40 +40 × -40 / 100. ஸோ +40 -40 கேன்சல் ஆயிரும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 × 4 16. அப்படின்னா என்ன அர்த்தம், 16% குறைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆப்ஷனில் பார்த்தோம்னா 16% அதிகரிக்கும் இருக்குது, குறையும் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன, 16% குறைகிறது. இதுதான் ஆன்சர்.
ஸோ 15வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பரப்பளவு ஏரியா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 25 கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ கொஷின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுங்கள். வரக்கூடிய தேர்வுகளையும் நல்லாவே பண்ணுங்கள். விபுதரேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.